ஸ்டூடெண்ட்ஸ் 65th லெசன் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் களம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது எம்.என். ராய், அப்பானி முகர்ஜி, எம்.பி.டி. ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தான்ல தாஸ்கண்ட்ல நிறுவப்படுது. பின்னர் இது சோவியத் யூனியன்ல 1920 அக்டோபர் மாதத்துல உருவாக்கப்படுது. இந்த புரட்சிகர தேசியவாத குழுவினர் 1921 ஜூன் 3 பெஷாவருக்கு வராங்க. இவங்க கலகம் விளைவுக்காக தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போல்ஸ்விக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. 1922 27 வரைக்கும் இவங்க மேல வழக்குகள் தொடுக்கப்படுது. இதுல முதல் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஷாவர் சதி வழக்கு. அதுக்கடுத்தது கான்பூர் பொது சதி வழக்கு. இதோட இன்னொரு பேர் போல்ஸ்விக் சதி வழக்குன்னு சொல்றாங்க 1924. அதுக்கடுத்தா மிகவும் பிரசித்தி பெற்ற மீரட் சதி வழக்கு 1929. இந்த காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது 1925 பம்பாயில தொடங்கப்படுது. டிசம்பர் 26 1925. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல பகத்சிங் பத்தியும் கல்பனா தத் பத்தியும் பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுல நம்ம அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் பற்றிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா கான்பூர் சதி வழக்கு 1924. இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் தொழிலாளர்களிடையே ரொம்பவே பரப்பப்படுது. சணல் மற்றும் பருத்தி ஆலை தொழிற்சாலைகள்ல நாடுகளிலும் உள்ள ரயில்வே நிறுவனங்களையும் நிறைய நகராட்சி பணியாளர்கள் இந்த தொழிற்சங்கங்கள்ல உருவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வழக்குல. சரிங்களா? 1924 கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது யார் மேல குற்றம் சாட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கவாதிகள் மேலதான் குற்றம் சாட்டப்படுது. சரிங்களா? இதற்கு அடுத்தது இந்த கான்பூர் சதி வழக்குல 13 பேர் மேல குற்றம் சுமத்தப்படுது. 8 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அதை நம்ம படிச்சு பார்க்கணும். எம்.என். ராய், முசபர் அகமது, சௌகத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், எஸ்.ஏ. டாங்கே, எம். சிங்காரவேலர், ஆர்.எல். சர்மா, நளினி குப்தா, சமுத்தின் ஹசன், எம்.ஆர்.எஸ். வேலாயுதன், டாக்டர் மணிலால், சம்பூர்ணானந்தா, சத்யபக்தா. இந்த 8 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்.என். ராய், முசபர் அகமது, எஸ்.ஏ. டாங்கே, நளினி குப்தா, குலாம் ஹுசைன், சிங்காரவேலர், சௌகத் உஸ்மானி, ஆர்.எல். சர்மா. இதுல இந்த குலாம் ஹுசைன் அப்படிங்கிறவர் அப்ரூவரா மாறிட்டதுனால அவரை விடுவிக்கிறாங்க. எம்.என். ராய், ஆர்.எல். சர்மா ஆகியவங்க என்ன பண்றாங்கன்னா ஜெர்மனிலையும் பாண்டிச்சேரியிலும் இருக்கிறதுனால அவங்கள நேரில் வர வைக்காம குற்றப்பத்திரிகை மட்டும் அனுப்பி விடுறாங்க. சிங்காரவேலர் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவரும் விட்டுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடியது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான். இந்த கான்பூர் சதி வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சி ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். ஏன் இவர் முக்கியத்துவம் படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா வழக்குல கோரக்பூர் அமர்வு நீதிபதியா இருந்த இவரு 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா கான்பூர் சதி வழக்குல சிறைக்கு அனுப்பப்பட்டவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா முசபர் அகமது, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்.ஏ. டாங்கே. இவங்க 4 பேருமே கடுங்காவல் தண்டனை வைக்கப்படுது. இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக இவங்களுக்கு கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு அப்படிங்கிறது ஒன்றும் உருவாக்கப்படுது. இந்த வழக்குகள் நடந்துகிட்டே இருந்தாலும் இந்த வழக்குகள் மாநில மொழி பத்திரிகைகள்ல ஒவ்வொரு நடவடிக்கையும் வெளியிடப்படுது. இது ஒரு விழிப்புணர்வா ஏற்பட ஆரம்பிக்குது. டிசம்பர் 1925 கம்யூனிஸ்ட் குழுக்களுடைய மாநாடு பம்பாயில நடக்குது. அதுல சிங்காரவேலர் அவர்களும் கலந்துக்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி பம்பாயில தலைமையிடமாக கொண்டு நிறுவப்படுது. இப்ப சிங்காரவேலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் மதராஸ்ல பிறந்தவர். இவர் புத்த மதத்தை தழுவியவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது மிக முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை திருவிக்காவுடன் இணைந்து தோற்றுவித்தவர் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அடுத்தது 1923 மே 1 மே தினத்தை கொண்டாடி இருக்காரு. 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்துல இவர் மிக முக்கிய பங்கு வகித்திருப்பாரு. பொன்மலை திருச்சிராப்பள்ளியில இது நடந்திருக்கும். அடுத்ததான் மீரட் சதி வழக்கு அப்படிங்கிறது 1929. 1929 கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாடுகளால இந்த வழக்கு நடைபெறும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கங்களை ஒருங்கிணைக்கிறதுல முக்கிய பாத்திரம் வச்சிருப்பாங்க. இதுல எங்கெல்லாம் இந்த வேலை நிறுத்தம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துக்களை கேட்கலாம். 1927 கோரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம். 1928 லெல்லுவா பணிமனை வேலை நிறுத்தம். 1928 கல்கத்தா துப்புரவு தொழிலாளர் வேலை நிறுத்தம். 1929 சணல் ஆலைகள்ல ஏற்பட்ட வங்காளத்தின் சணல் ஆலைகள்ல ஏற்பட்ட வேலை நிறுத்தம். 1928 திருச்சிராப்பள்ளி பொன்மலை பணிமனையில ஏற்பட்ட தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம். 1928 பம்பாயில நடந்தேறிய ஜவுளி தொழிலாளர் வேலை நிறுத்தம். சரிங்களா? இதோடைய அரசு ஒடுக்குமுறைக்காக சில சட்டங்களை கொண்டு வராங்க. 1928 தொழில் தகராறுகள் சட்டம், 1928 பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா. சரிங்களா? இந்த மீரட் சதி வழக்கு கீழே பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனா ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 32 முன்னோடி செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதுல 8 பேர் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவங்க இருக்கலாம். அடுத்ததா கம்யூனிஸ்ட் கட்சி கட்டியமைக்க உதவுவதற்கு பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால அனுப்பி வைக்கப்படுறாங்க ஒரு 3 நபர். பிலிப்ஸ் பிராட்டு, பான் ஃப்ராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன். இவங்க 3 கைது செய்யப்படுறாங்க. இவங்க 3 பேரும் விசாரிக்கிறதுக்கு மீரட் கொண்டு வராங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனி நிர்வாகத்தினர் நிலை குலைவிக்கும் விஷயங்கள்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள், கடிதங்கள், கணிசமான ஆவணங்கள் இங்க பறிமுதல் செய்யப்பட்டு சாட்சியமா வைக்கப்படுது. இதை மீரட்லயே விசாரிக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு பம்பாய்க்கு மாற்றுவாங்க. இதனால எங்களுக்கு நடுவர் விசாரணை அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. இதை அனுதாபத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நினைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்ததா விசாரணை. இந்த மீரட் சதி வழக்கூடிய விசாரணையை கே.எஃப். நரிமன் அவர்களும் எம்.சி. சாக்கோல் அவர்களும் சக்லா அப்படிங்கிறவரும் விசாரிப்பாங்க. அதாவது அவங்களுக்காக வாதாட ஆரம்பிப்பாங்க.
சரிங்களா. இந்த மீறல் சதி வழக்குல தான் காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்ற தேசிய தலைவர்கள் கூட போய் சிறையில பார்த்துட்டு வருவாங்க. ஓகேங்களா. அடுத்து 1929 நடைபெற்ற இந்த கைதுக்கு பிறகு 1933 ஜனவரி 16 தான் மீரட் அவர்கள் உங்களுக்கு கடுமையான தீர்ப்பு வழங்கும். அதுக்கடுத்தா ரோலண்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர்களும் இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பாங்க. தேசிய அழுத்தங்களின் காரணமா 1933 தண்டனை கொஞ்சம் குறைக்கப்படும். அடுத்ததா பகத்சிங், கல்பனா தத் அவர்கள் பத்தி. பகத்சிங்குடைய தந்தையார் பேரு கிஷன் சிங், தாயார் பேரு வித்யாவதி கவுர் அப்படிங்கிறது. சரிங்களா. இவங்க பஞ்சாப்ல லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா அப்படிங்கிற இடத்துல 1907 செப்டம்பர் 28 பிறக்கிறாரு. பகத்சிங்குடைய 14 வயதுல தான் ஜாலியன்வாலா பாக் படுகொலைங்கிறது நடக்கும். இவர் நவஜவான் பாரத் சபா, இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் இதெல்லாம் தன்னை ஏற்றுக்கிட்டார். இந்த நவஜவான் பாரத் சபா பகத்சிங் அவர்களால் தோற்றுக்கப்பட்டது 1924 சொல்லியிருப்போம். இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது ராம்குமார் பிஸ்மில், அடுத்ததா அசஃபுல்லா கானு, அதுக்கு அடுத்தபடியா சச்சின் சன்யா, ஜோஹெத் சட்டர்ஜி இவங்களாலையும் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததா நான் ஏன் நாத்திக நானேன் அப்படிங்கிற புத்தகத்தை ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் அப்படிங்கிறத பகத்சிங் எழுதியிருப்பார். அந்த நூல் எழுதியிருப்பாரு. 1928 இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிறது இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. சரிங்களா. அடுத்த பகத்சிங்கோடைய குண்டு வீச்சு அப்படிங்கிறது. இவர் எதுக்காக இந்த குண்டு வீச்சு நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் தகராறுகள் சட்டத்துக்கு எதிராக தான் இது நடக்கும். 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிருக்காங்க. ஆனால் இது யாரையும் கொல்லலாம் இல்லை. பகத்சிங் கூட சேர்ந்து குண்டு வீசின இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி.கே. தத் அப்படிங்கிறவர், பட்டிகேசர் தத் அப்படிங்கிறவர். சரிங்களா. அடுத்த லாகூர் சதி வழக்கு. ராஜகுரு, சுக்தேவ், சஜீந்திரநாத் தாஸ், அது மட்டும் இல்லாமல் பகத்சிங் மேலும் ஒரு 21 பேர் கைது செய்யப்படுறாங்க. எதற்காக கைது செய்யப்படுறாங்கன்னா சாண்டஸுடைய படுகொலைக்காக கைது செய்யப்படுறாங்க. இது இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு அறியப்படுது. முதல் லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறது 1915 போடப்படும். அது இப்போ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூர்ல அந்த டைம்ல அதிகமான கன்விக்ஷன்ஸ், நிறைய நிறைய மரணங்கள் நடைபெறும். அதற்காக போடப்பட்ட வழக்கு. இது இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா. ஜதீந்திரநாத் அப்படிங்கிறவரு சிறைச்சாலையிலேயே 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போவாரு. அடுத்ததா பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோருக்கு 1930 அக்டோபர் 7 அன்று மரண தண்டனை விதிக்கப்படும். அவங்க சொன்ன சில வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த போர் எங்களுடன் தொடங்கியதும் அல்ல, எங்கள் வாழ்க்கையோட முடிவு பெறப் போவதும் அல்ல. நாங்கள் போர் தொடுத்தால் போர்க்கைதிகளானோம் என்று உங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு புரியுது அப்படின்னா எங்க தூக்கில போடாம சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டோம். சரிங்களா. அடுத்தா இவர் மற்ற புரட்சிகரவாத குழுக்கள் இருந்து பகத்சிங் எப்படி வேறுபட்டவர் அப்படிங்கிறத அவருடைய வார்த்தைகள்ல சொல்லியிருப்பாரு. புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கைத்துப்பாக்கியாலோ சுடுவதோ அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை. சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இவரு இந்த புரட்சியின் பலிபீடத்துல நான் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல அப்படின்னு விசாரணை என்பது சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம புரட்சி ஓங்குக, இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்கிறத இந்த வழக்குகள் நடைபெறும் டைம்ல எல்லாமே முழக்கமிட்டிருப்பாங்க. லாகூருடைய சிறைச்சாலையில 1931 மார்ச் 23 பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்க 3 பேருமே தூக்கிலிடப்படுவாங்க. புரட்சி ஓங்குக அப்படின்னு முழங்கியவரு தூக்கு மரத்துல இவங்க இறந்திருப்பாங்க. சரிங்களா. இதற்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்பனா தத் அப்படிங்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன்ல சாண்டர்ஸ் கொலை வழக்கு பத்தி நம்ம பார்த்திருப்போம். உண்மையிலேயே அவங்க சாண்டர்ஸை கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. லாலா லஜபதி ராய் மன்னர் நடத்தப்பட்ட தடியெடுப்பு, அந்த தடியடி போக்குகளால யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜேம்ஸ் ஸ்காட் அவர்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தவறுதலா சாண்டர்ஸ் அவர்களை கொண்டுறாங்க. 1930 பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் இது போன்ற நிறைய நடவடிக்கைகள் நடக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக கல்பனா தத்தா 1913 to 95 அப்படிங்கிறது. இவர் கம்யூனிஸ்ட் தலைவர் பி.சி. ஜோஷியை திருமணம் செய்திக்கிறாங்க. இதனால இவங்க கல்பனா ஜோஷி அப்படின்னு அறியப்படுறாங்க. இவங்க ஏன் முக்கியத்துவம் பெறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலை துணிகரமா நடத்தினதுனால. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல்ல இன்னொரு முக்கியமான ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சென் அப்படிங்கிறவர். சரிங்களா. இவர் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரா. ஆனா இவர் இந்த ஒத்துழைமை இயக்கத்திலையும் தீவிரமா பங்கெடுத்துக்கிறாரு. இவர் தான் இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல்ல மிக முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதாவது போர் தளவாடங்கள் தப்பிச்ச போது ஒரு இருவர் நேருக்கு நேரு போரிட்டு 1932 ஜூன் 13 கொல்லப்படுறாங்க. இதற்கு பிறகு கேப்டன் காமரன் அப்படிங்கிறவரு சாவித்ரி தேவி என்பவருடைய வீட்டுல கொல்லப்படுறாங்க. சரிங்களா. இது எல்லாம் எதிர தெரியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பனா தத்துடைய சுயசரிதை அப்படிங்கிறதுல இருந்து. சரிங்களா. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல். சூர்யா சென் புரட்சிகர குழுவான இந்திய குடியரசு ராணுவம் அப்படிங்கிறத ஐரிஷ் குடியரசு படைக்கு பின் அது போன்ற பெயர் சூட்டி கொள்றாரு. சரிங்களா. இந்த இந்தியன் குடியரசு ராணுவம் அப்படிங்கிற ஐரிஷ் குடியரசு படைக்கு பின்னாடி தான் இவர் பேர் சொல்றாரு. 1930 ஏப்ரல் 18 சிட்டகாங் படைத்தளம் தாக்கி தகர்க்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் தேசிய கொடியை ஏற்றி வந்தே மாதரம் புரட்சி ஓங்க அப்படிங்கிற கோஷங்களை முழங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க மறைந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பிப்ரவரி 1933 சூரியசேன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. 11 மாதங்கள் கழித்து 1934 ஜனவரி 12 இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அதிரடி செயல்களில் பெண்கள். சரிங்களா. இதில் கல்பனா தத் அவர்களும் கைது செய்யப்படுறாங்க. இந்த கல்பனா தத்துக்கு
குற்றம் சாட்டப்பட்ட என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரரசுக்கு எதிராக போரை நடத்தினது, சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் தொடங்கி அவர் மீதான ஒட்டுமொத்த வழக்கு விசாரணை சிட்டகாங் ஆயுத வழக்கு அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி அமர்வு 1931 அப்படிங்கிறது. இந்த கராச்சி அமர்வு அப்படிங்கிறது மார்ச் 1931 நடைபெறுது. இதுல சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்குறாரு. அடிப்படை உரிமைகள், கடமைகள் தொடர்பான ஒரு தீர்மானம் இதுல நிறைவேற்றப்படுது. இது மட்டும் இல்லாம சுதந்திர இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கறது உலக பெருமந்தம், இந்தியாவில் அதன் தாக்கம் அப்படிங்கிறது. உலக பெருமந்த நிலை 1929 அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமா மற்ற இடங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்துல அமெரிக்காவுடைய பொருளாதார மந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. பிறகு போருக்கு பின்னாடி பாம்பேல இவங்க பிரிட்டிஷ் கிட்ட இருந்தே நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. 1854 பம்பாயில கவாஜி நானாபாய் தவர் அப்படிங்கிறவரு பார்சி இனத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான நபரு. இவர் பருத்தி ஆலையை ஆரம்பிக்கிறார். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி அப்படின்னு அறியப்படும். அடுத்ததான் 1914 இருந்த ஆலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்தியாவுடைய தொழில்துறை நிறுவனத்தில் மிக முக்கியமான மைல்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இருப்பு பாதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முதல் பயணிகள் ரயில் 1853 பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையில இயங்குனது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 16 1853 தான் இந்தியாவின் முதல் ரயில் பயணம் பாம்பேல இருக்கக்கூடிய போர்பந்தர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்டு 34 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தானேவை சென்றடைஞ்சது. சரிங்களா. இதற்கு அடுத்தது சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1855 நிறுவப்படுது. 1843 ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா துவாரகநாத் தாகூர் ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை நிறுவுறாரு. 1892 பிறகு நிலக்கரி உற்பத்தியோட வளர்ச்சி மிகவும் அதிகமா வளர்ச்சி எடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போர் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 1907 டாடா ஸ்டீல்ஸ் அண்ட் கார்பரேஷன் டிஸ்கோ அப்படிங்கிறது உருவாகுது. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது சாக்கி நகர்ல உருவாக்கப்படுது. 1875 ஐரோப்பியர்களுடைய குழுவானாலையும் வங்காள இரும்பு நிறுவனம்ங்கிறது உருவாக்கப்படுது. 1889 தான் இது எஃகு ஆலையா நிறுவக்கப்படுது. அடுத்த ஜே.என். டாட்டா, ஜாம்செட்ஜி நுசர்வஞ்சி டாட்டா அப்படிங்கிறவர், இவர் பரோடாவில் இருக்கக்கூடிய நவ்சாரி அப்படிங்கிற இடத்துல பிறந்த ஒரு நபர். ஜொராஸ்ட்ரியன் குடும்பம், வணிக வழி குடும்பத்தை சார்ந்தவர். இந்தியாவுடைய முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் அப்படிங்கிறதுனால இவர் இந்திய நவீன தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1868 இவருடைய வர்த்தக நிறுவனம் டாடா குழுமம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கடுத்த ஒரு தேசியவாதிய குர்லா பம்பாயில உருவாக்க நிறுவனத்துக்கு சுதேசி அப்படின்னு பெயரிடுறாரு. இவருடைய மகன்கள் தான் தொரப்ஜி டாட்டா, ரட்டன்ஜி டாட்டா அப்படிங்கிறவரு. தொரப்ஜி டாட்டா அப்படிங்கிறவரு இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907 நிறுவுறாரு. அதுக்கு அடுத்த இவருக்கு மிக முக்கியமான ஒரு கனவு அப்படின்னு பார்த்தா நீர்மின் சக்தி நிறுவனத்தை நிறுவுறது. 1910 டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது உதயமாக ஆரம்பிக்குது. மிக தொலைநோக்கு பார்வையோடைய டாடா குழுமம் இந்திய அறிவியல் கழகம் அப்படிங்கிறத பெங்களூர்ல நிறுவிருக்காங்க. முதல் முறையா 1916 தொழில்துறை ஆணையம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது. அடுத்ததான் 1882 லக்னோல முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற பேர்ல உருவாக்கப்படுது. அடுத்ததான் ஐரோப்பியர்களால இதகர் காகித ஆலை மற்றும் பெங்கால் காகித ஆலை நிறுவப்படுது. 1904 மதராஸ் நகர்ல தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்க ஆரம்பிக்குது. அடுத்ததான் 1860 கான்பூர்ல அரசால ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கப்படுது. 1905 இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் சாலை ஒன்று கல்கத்தாவில் அமைக்கப்படுது. சரிங்களா. அடுத்த சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் 1919 உருவாக்கப்படுது. இது 1939 பாம்பேயோட நீராவி கப்பல் நிறுவனத்தையே கூட வாங்கிருச்சு. பொருளாதார நிர்பந்தத்தோட தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி, சென்னை மாகாணத்துல தொழில்துறை வளர்ச்சி கணிசமா இருந்தது. கோயம்புத்தூர்ல 1896 ஸ்டென்ஸ் மில் அப்படிங்கிற நிறுவப்பட்ட ஆலை தொடங்கின பிறகு வேற எந்த ஆலையும் வரல. 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்துல மதுக்கரை அப்படிங்கிற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்படுது. சரிங்களா. அதாவது 1931 இருந்து 36 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்க்கரை ஆலைகளுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் அவ்வளவுதான். தேங்க்யூ.